வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரயில்வே துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3300க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க உங்கள் மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள்னு சொல்லி அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேலும் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற ஜாப் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் கீழேருந்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3317 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வாரியாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன யூனிட்டில் இருக்குது, என்ன ட்ரேடில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் 15 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோக நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தால் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஒன்ஸ் இதை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% உங்ககிட்ட மார்க் இருக்கணும். இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்படிலாம் பைத்தாலஜி ரேடியாலஜி இந்த கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் +2 கண்டிப்பாக முடிச்சிருந்து அதில் ஃபிசிக்ஸு மேக்ஸு பாட்டனி இந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் +2ல். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மீதி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே உங்களுக்கு கிடையாது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஆவரேஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க. 10th அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதில் மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அது போக வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் பைத்தாலஜி ரேடியாலஜி ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. மீதி கேண்டிடேட்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஒரு ₹141 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து மீதி இருக்க கேட்டகரியில் இருக்கவங்களாம் ₹41 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணால் மட்டும் போதும். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸு நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் என்ன கேபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப் அட்ரஸ்லாம் இங்கே இருக்குது. இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து 12th நீங்கள் இருந்தீங்க சப்போஸ் அந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 12th கொடுக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 10th போதும். ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தால் பிடபிள்யூடி, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ ரிலவெண்ட்டான கோர்ஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.